வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம் இந்த வீடியோல அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில், ஜெகபதி பாபு மற்றும் பலர் நடிச்சு சுகுமார் டைரக்ஷன்ல டிஎஸ்பி இசையில தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பேன் இந்தியன் படமாக சேர்க்க புஷ்பா 2 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புஷ்பா 2 இந்த படத்தோட கதை என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல புஷ்பா எப்படி செம்மரம் கடத்தி அந்த சிண்டிகேட்டுக்கே ஹெட் ஆனானோ அதோட கண்டினியூட்டியா தான் இந்த படமுமே ஸ்டார்ட் ஆகுது. புஷ்பராஜுக்கு சிஎம் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இவருமே அதை அவரோட ஒய்ஃப் ஸ்ரீவலி கிட்ட சொல்றாரு. ஸ்ரீவலியுமே அதை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு, நீங்க சிஎம் சந்திச்சீங்கன்னா அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு வாங்க, அதை வீட்டுல மாட்டி வச்சா நம்மளுக்கு தானே பெருமைன்னு சொல்ல, அதை கேட்ட புஷ்பராஜுமே சரிமான அவரும் சிஎம் சந்திக்க கிளம்புறாரு. சிஎம் பார்த்த உடனே புஷ்பராஜ் நல்லா பேசிட்டு, ஐயா நான் அவங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொன்னதும் சிஎம் என்ன சொல்லிட்டாருன்னா, தம்பி நீ நம்ம பார்ட்டிக்கு காசு தர, அது எல்லாமே ஓகே தான், ஆனா அதுக்காக உன் கூட எல்லாம் போட்டோ எடுக்க முடியாது, அட்லீஸ்ட் நீ ஒரு கடத்தல்காரன், உன் கூட என்னால எடுக்க முடியாதுன்னு அதை அவாய்ட் பண்ணிடுறாரு. நம்ம புஷ்பராஜ் தான் அடங்காதவனாச்சு. அதை கேட்டதுமே என் கூட தானே நீ போட்டோ எடுக்க மாட்டேன், நான் சிஎம்ஏ மாத்திரேன் பாருடான்னு சிஎம் மாத்திரத்துக்காண்டி முயற்சி எடுக்கிறாரு. அப்படின்னா இந்த மொத்த படமுமே இந்த சிஎம் மாத்திர கதையா தான் இருக்கும்னு நாம நினைச்சா, அதோட சேர்ந்து ஒரு கிளை கதையுமே கொண்டு வந்திருக்காங்க. அம்மா அவரோட அப்பாக்கு 2ஆம் தரம் தானே, முதல் தாரம் அவங்க குடும்பம் புஷ்பாவை சேர்த்துக்கவே மாட்டாங்க, எங்க போனாலும் கேவலப்படுத்திட்டே இருப்பாங்க. நீ ரத்தம் கிடையாது, நீ எங்க குடும்பமே கிடையாது, எங்க குடும்ப பேரை யூஸ் பண்ணாத, எங்க அப்பா பேரை யூஸ் பண்ணாதன்னு கேவலப்படுத்திட்டே இருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்திருப்போம். அந்த ஸ்டோரியையும் இங்க தூசி தட்டி எடுத்துட்டு வந்து புஷ்பா அவங்க குடும்பத்தோட சேர்ந்தானா இல்லையாங்கிறதையும் இங்க முடிச்சு போட்டிருக்காங்க. ஒட்டு மொத்தத்துல இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, புது சிஎம் நம்ம புஷ்பா உருவாக்குனானா அவங்க குடும்பத்தோட திருப்பி சேர்ந்துட்டானா இல்லையாங்கிறத இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைட் பார்த்தரலாம். ஒரு பேன் இந்தியன் படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாவே இந்த படத்தோட டைரக்டர் பிரசன்ட் பண்ணிருக்காரு. பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, மாஸ் வேணுமா மாஸ் இருக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட் வேணுமா அதுவும் இருக்குன்னு ஒட்டுமொத்த பேக்கேஜாவே கொடுத்திருக்காரு. அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. குறிப்பா நம்ம அல்லு அர்ஜுன் பெர்ஃபார்மன்ஸை பண்ணிருக்காரு. வழக்கமா நம்ம ஃபகத் இருக்க படத்துல அவர் தான் சோர்ஸ் கில்லரா இருப்பாரு. ஆனா இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம அல்லு அர்ஜுன் தான் சோர்ஸ் கில்லரு. மனுஷன் ஆக்டிங், டான்ஸ், பாடி லாங்குவேஜ்னு எல்லாத்துலயுமே மிரட்டி விட்டுருக்காரு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அல்லு அர்ஜுனுக்கு அடுத்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னா அது ஸ்ரீவல்லி கதாபாத்திரம் தான். அவங்களுக்கு நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கதாபாத்திரத்தை ராஷ்மிகாவுமே சூப்பரா பண்ணிருக்காங்க. மற்றபடி நம்ம நடிப்பு அரக்கன் ஃபகத்துமே அவரோட ஆக்டிங்க அஸ் யூசுவல் பிரமாதமா பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த படத்தை டெக்னிக்கல் வைஸா செம்ம ஸ்ட்ராங்கா உருவாக்கி இருக்காங்க. இது ஒரு பேன் இந்தியன் படம், அதனாலேயே பட்ஜெட்டை ரொம்ப அதிகமா செலவு பண்ணி சினிமோட்டோகிராஃபி, ஃபைட் சீக்வன்ஸ், பாட்டு சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே காசை வாரி இறைச்சு சும்மா பிரம்மாண்டம்னு சொல்லாம நம்ம கண்ணு முன்னாடி அந்த பிரம்மாண்டத்தை காட்டியிருக்காங்க. அதனாலேயே இந்த படம் பயங்கரமா ஒர்க் ஆகுது. இந்த படத்துல நிறைய சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுல முக்கியமான சீன்ஸ் சொல்றேன். புஷ்பா சிஎம் சந்திக்கிற சீனு, அதுல அவர் பண்ற ஆட்டிடியூடு, புஷ்பாவை போய் போலீஸ் ஸ்டேஷனையே விலை கொடுத்து வாங்குறது அவங்க ஆளுகளுக்காக, புஷ்பாக்கும் ஸ்ரீவல்லிக்கும் இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப்பை அழகா காட்டினது, புஷ்பா சாரி கேட்க போற சீனு, சாரி கேட்க போய் திருப்பி அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒண்ணு கிடைக்கிற சீனு, எல்லா சீனுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் செகண்ட் ஹாஃபை பொறுத்தவரை ஒரு சீன் மட்டும் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது அம்மன் வேஷம் போட்டு அந்த கோயில அவர் பண்ணுவார்ல ஃபைட் சீக்வன்ஸ், அது தரமா இருந்துச்சு. மனுஷன் அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்காக ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்குல்ல வேற லெவல்ல இருந்துச்சு. இவ்வளவுதான் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சீன்ஸ் எல்லாமே. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் சைட் பார்த்தரலாம். ஃபேண்டசி மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம், அந்த மாதிரி தான் உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பேட்டர்ன் தான் இந்த படமுமே இருக்கு. படத்துல துளி அளவுக்கு கூட லாஜிக் அவங்க ஃபாலோ பண்ணல. படத்துல சுத்தமா லாஜிக் கிடையாது. அதனால உங்களுக்கு லாஜிக் எல்லாம் கண்டிப்பா படத்துல பார்ப்பேன், லாஜிக் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் தான். இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த படம்னு மட்டும் இல்ல, வழக்கமா தெலுங்கு படங்கள் எல்லாமே மாஸ் மசாலா படங்கள்ல லாஜிக்கே கடைபிடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்துல இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காங்க. படத்தோட இன்ட்ரோ சீன்லயே நம்ம புஷ்பராஜ் என்ன பண்ணுவாருன்னா, 40 நாளா டிராவல் பண்ணி ஒன்னத்தே சாப்பிடாம கொள்ளாம ஜப்பானுக்கு கண்டெய்னருக்குள்ள போவாரு. மனுஷன் ஜப்பான் போனதுமே அங்க இறங்கி நம்ம ராக்கி பாய் ஸ்டைல்ல ஒரு ஃபைட்டை போட்டிருப்பாரு. அதை பாக்குறப்போ அவ்வளவு லாஜிக்கா இருந்துச்சு.
எது 40 நாள் சாப்பிடாம ஒருத்தன் உயிரோட இருக்கான், அதுவும் அவன் 100 பேர் கூட ஃபைட் பண்றானாலும் இந்த மாதிரி பிரமாதமான சீன்ஸ் ஏகப்பட்டது படத்துக்குள்ள இருக்கு. சரிங்க, லாஜிக்கு விட்டுருவான். அடுத்த நெகட்டிவ் என்னன்னா, இந்த படத்தோட ஆண்டகனிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஃபகத்தை பவர்ஃபுல்லான ஒரு தரமான கேரக்டரா காட்டியிருப்பாங்க வில்லனா. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா மனுஷனை ஜோக்கரா மாத்தி வச்சிருக்காங்க. அந்த கேரக்டரை ஒழுங்காவே ரைட் பண்ணல. அதுவே மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அந்த பிளாட் என்னன்னா, ஒரு கடத்தல் காரனுக்கும் போலீஸுக்கும் நடக்கிற அந்த சேசிங் தான். ஆனா செகண்ட் பார்ட்ல அதை அப்படியே உல்டா வாக்கி கொண்டு போயிட்டாங்க. இந்த செகண்ட் பார்ட்ல புஷ்பா நினைச்சா என்ன வேணா பண்றாப்படி, சிஎம் மாத்துறாப்படி, பிஎம் மாத்துறாப்படி, அவர் நினைச்சது மட்டும்தான் அந்த உலகத்திலேயே நடக்குது. அது எல்லாமே ஓகே தான். ஆனா அவருக்கு ஈக்குவலா இன்னொரு வில்லன் இருந்ததால படத்தை பார்க்க கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். அப்படி ஒரு கேரக்டரே படத்துல கிடையாது. சரி, இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கும் மேல படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே மொக்க தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி ஹீரோ சிஎம் மாத்துறாருன்னு கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போனவங்க செகண்ட் ஹாஃப்ல அப்படியே சூரிய வம்ச படம் மாதிரி மாத்திட்டாங்க. அண்ணன் தம்பி பாசம் அப்படி இப்படின்னு போட்டு கிழிஞ்சு போட்டு நம்மளை கொண்டு விட்டாங்க, தாங்க முடியல. அதுக்கும் மேல எம்ஜிஆர் காலத்துல வரும்ல கடத்தல் சீன்ஸ், அதே மாதிரி ஒரு கடத்தல் சீன்ஸை வச்சு நம்மளை சாகடிச்சுட்டாங்க லிட்டரலி. செகண்ட் ஹாஃபை பத்தி புலம்ப சொன்னா நான் இன்னும் புலம்புவேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒருத்தங்க உண்மையிலே தரமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபை கொண்டு போயிருந்தா படம் இன்னும் வேற லெவல்ல போயிருக்கும். அதெல்லாம் விடுப்பா, படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா ஒருத்தான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரொம்பவே பிலோ ஆவரேஜான செகண்ட் ஹாஃப். படத்தோட விஷுவல் சீன்ஸுக்காகவே படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். பெருசா லாஜிக் கீஜிக்லாம் பார்க்காம ஒரு மாஸ் மசாலா என்டர்டெய்னர் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 2.75 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டட்டா பை பை.